Motorola One 5G Ace ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபோன் 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்காக இங்கே ஐபிஎஸ் எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டி 394 ppi இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராசரை பொறுத்தவரை Snapdragon 750Gயில் தான் இந்த ஃபோன் ரன் ஆகுது. இந்த ஃபோன் 5G எனேபிள்டு ப்ராசராக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6GB RAM கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜ் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மைக்ரோ SD கார்டு மூலமாக 1TB வரைக்கும் பண்ணிக்கலாம்னு மோட்டோ சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேமரா பொறுத்தவரை பிரைமரி சென்சார் 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் f1.7. செகண்டரி சென்சார் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ். இந்த அல்ட்ரா வைட் லென்ஸோட அப்பேச்சர் f2.2. தேர்ட் சென்சர் 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்ரோ ஷூட்டரை அல்ட்ரா வைட் லென்ஸ்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம், பட் பண்ணாமல் தேவையே இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கிமிக்காக இன்னொரு கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.4. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.2. இந்த ஃபோனில் IP52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கே தெரியாமல் தண்ணி இதில் ஸ்ப்ளாஷ் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஃபோனுக்கு எந்த வித ப்ராப்ளமும் ஆகாது. ஸோ அதுக்காக உங்கள் ஃபோனை தண்ணியில் போட்டு எடுக்காதீங்க. இந்த ஃபோனில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் பொறுத்தவரை இந்த ஃபோன் Android 10 தான் ரன் ஆகுது. இதுக்கு மேலே மோட்டோரோலோட UI அப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேட்டரி பொறுத்தவரை இந்த ஃபோனில் 5000 mAh பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 15 வாட்ஸ் டர்போ சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாக்ஸில் வெறும் 10 வாட்ஸ் அடாப்டர் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைஸிங் பொறுத்தவரை இந்த ஃபோன் யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. $400 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ருபீஸ்க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 30,000 இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டோட இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் ஆல்ரெடி இந்தியாவிலே அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி நம்ம வீடியோ போடலை, அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இதே ஃபோனை தான் இந்தியாவில் Moto G 5Gன்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 20,000 தான் அந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அது ஒரு 5G எனேபிள்டு ஃபோன் தான். நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இருக்குது. Mi 10i கூட காம்படிட் பண்ணும். பட் கேமரா வந்து Mi 10iயில் கொஞ்சம் நல்லா இருக்குமே தவிர மற்றபடி இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே கிட்டத்தட்ட சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு கேமரா பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ப்ளூடூத் எனக்கு இருக்கவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக Moto G 5G வாங்கலாம். இல்லை எனக்கு கேமரா கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக Mi 10i கூட வாங்கிக்கலாம். இந்த ரெண்டு ஃபோனுமே கிட்டத்தட்ட சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.